ஆமா நானும் கொஞ்சம் கண்ணு கண்ண காணும் ஏன்டா அப்படி எனக்கு தெரியும் இவள கண்ண கண்ண இவனே கண்ணு உரிச்சிட்டு வந்துக்கிறான். ஆமா என்ன பார்த்து பார்த்து கண்ணு பார்த்து பார்த்து கத்தாடிக்கலாம். ஏன்னா அழகு அந்த மாதிரி கண்ணு உரிச்சுனேன் அப்படி போய் கந்துரு பார்த்து குசு விட்ட கூட சூத்து கட்டும் பொழுது மூஞ்ச பார்த்தா நாங்க கண்ண கண்ண காரணமா இவன் மூஞ்ச மூஞ்ச பார்த்ததான் இதாட்டங்க. ஆமா அது கூட இதாட்டங்குது விட்டு விடுவோம்.
சங்கரன் சக்தியால் வந்து சங்கடத்தை திக்கும் எங்கள் அப்பன மதுர வீரப்பா. அங்கே அல்லல்படும் மனிதர்கள் அபய பொருள் கொடுத்த உன்னை விட தெய்வம் யாரப்பா. மன்ன நாட்டினில் பிறந்தாய் அந்த கொணரிப்பு பட்டணத்தில் வாழ்ந்தாய். உன்னை நம்பி வரும் மக்களுக்கு நல்லதோர் பலன் கொடுத்து மதுரைக்கு வீரனாக திகழ்ந்தார். ஐயா கொடுத்த முப்புசிகளை ஏற்பான் நாம் பிரிந்த குடும்பம் ஒன்று கேட்பான். இங்கதான் நினைக்கிறோம். தெரியல சீத்து மூடுது. ஏண்டா ஓயாத வேலை பொம்பளைக்காதான் எடுத்து கட்டிக்கிட்டு தாதியம்மா சுகமோடு வாழ கடவுளே. என்னாச்சு பேசுறான் வச்சுட்டாங்கன்றாண்டி. என்னம்மா ஒரு பொம்பளைக்கு ஒரு குறைன்னு சொன்னா அடுத்த பொம்பளைக்கு சொன்னதா மனுஷன். ஒரு பெண்ணினுடைய மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் இல்லையா? நீ சஞ்சலப்பட்டு அழுகுறத பார்த்தா ஏன் ஒரு பொண்ணுதான். ஆமா நானும் ஒரு பொண்ணுதான். உண்மைதான் இல்லையா? ஆமாண்டா ஐயா. என் குறைய ஓகண்டு சொல்றேன். ஆமா உன் குறைய ஏகண்டு சொல்றேன். ஆமா நாம சொல்லி ஆச்சுக்கோம். சரி என்ன அவன்கிட்ட சொன்னா எந்த வகையில தீர்த்து வைப்போம்? அது தீர்த்து வைக்க முடியாது. எந்த வகையில தீர்த்து வைப்பேன்? கொம்பேட்டு பத்தி நெக்ஸ்ட் ஆம்பளை சொன்னா தீர்த்து வைப்போம். என்னம்மா ஆச்சு? ஐயோ ஐயோ என்னம்மா தாதியம்மா சொல்லுடா. எனக்கு செஞ்சில கூடாரோ என்னடா பையா என்ன பத்த அம்மாடி எனக்கு செண்டு பள்ளி வியாபாரம். ஐயோ எம்மா என்னம்மா வீட்டுக்கார என்னை சடையாக்காம
அவன் சிவலோகம் போனானே. என்னம்மா ஆம்பளை செத்துட்டானா? எனக்கு மதுரையில கூடாரா. ஐயோ அடி என்ன பத்தம்மா அடி எனக்கு மல்லிகை போய் வியாபாரம். என்னம்மா என் வீட்டுக்கார என் மாற கிடைக்காத அதான் சொல்லிட்டோம். என் கதையை உங்கள்கிட்ட சொல்றேன். சொல்லுமா. அதான் சொல்ல ஒரு பெண்ணுடைய மனசு தெரியும். சொல்லுடா. உலகத்துல சொல்லுவாங்க. ஆமா. ஆண் ரெண்டு குடும்பத்துக்கு ஆண் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமா கண்டிப்பாக. அதே போல எங்க குடும்பத்துல எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நாங்க 2 பேர் பிறந்தோம். ரொம்ப பாக்கியம் சொல்ற உங்க அப்பா அம்மா. ஆமா. என் கூட பிறந்த எங்க அண்ணன்காரன். உன் கூட பிறந்து உனக்கு பெரியவர் உங்க அண்ணன். ஆமா. ஓஹோ ரைட். நாங்க 2 பேரும் பிறந்த உடனே எங்க அப்பா அம்மா எங்களை விட்டுட்டு செத்து போயிட்டாங்க சிறு வயசுல. ஆமா அம்மா. பரவாயில்ல. என்னடா ரொம்ப மனசு கஷ்டமா செத்துட்டாங்களா? அண்ணன் எடுத்துக்கிட்டு வளர்த்தவங்க எங்க அண்ணன் தான் வளர்த்தான். ஓ தாய்க்கு தாயாகவும் தகப்பனு தகமா குறை இல்லாத வளர்த்தாரு உங்க அப்பா. குறையில்லாத வளர்த்தான் உங்க அண்ணன். ஆமா. பரவாயில்ல. பெரிய குறையில்லாத வளர்த்தான். வளர்த்தா ஆள் ஆக்கணும். வயசுக்கு வந்தேன். ஆனா வயசுக்கு வந்தேன். ஓஹோ. ஆனா யாய்க்கு ஒரு மாப்பிளை பிடிச்சின்னு போயிருந்தா கண்டிப்பா எடுக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிருக்கும். ஓஹோ. எனக்குன்னு ஒரு 4 பசங்க ஆயிருக்கும். உண்மைதான். நானும் மதிப்பா மரியாதையா நடுத்தெருவுல குடும்பம் பண்ணிருப்பேன். ஓ ஆமா. எங்க வீடு நடுத்தெருவுல. ஓ ராஜவீதி தெருவே. ஆமா. அந்த வீதிக்கு பேரு நடுத்தெருவுனா ராஜவீதி தெருவுன்னு பேரு. நான் மரியாதையா குடும்பம் பண்ணிருப்பேன். சரி. அவன் என்ன பண்ணலாம் தெரியுமா? என் கூட பிறந்தாங்க உங்க அண்ணன். ஓஹோ. அவன் போய் பொண்ணு கட்டினான் பாரு. ஓ அவர் பொண்ணு கட்டின இடத்துல அவன் மச்சானுக்கு என்ன கட்டி கொடுத்தான். ஓ சொந்த விட்டு போக கூடாதுன்னா என்ன காரணம் தெரியல. நானும் கயத்து நீட்டுட்டேன். சரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கிடப்போம். ஆமா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு நானும் கயத்து நீட்டுனா 3 முடிச்சும் போட்டுட்டான். அவங்க மச்சான் காலி ஆயிட்டான். அங்க போய் பார்த்தாலும் அவனை பத்தி எனக்கு தெரியுது. ஐயா என்ன விஷயம்? பேர்பட்ட விஷயம். பெரு குடிகாரன். கருமத்தை கூத்திய கலந்து குடும்பம் பண்ண முடியாதா? குடிக்காதரா 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 குடிகார பையன். ஆமா. அப்படி தரப்பாட சொல்லி பார்த்தா எங்க கேக்கு என் பேச்சு கேட்கல. நான் யோசனை பண்ணேன். ஓஹோ. இனி இந்த குடிகார பையன் கிட்ட நான் குடும்பம் நடத்த முடியாது. பின்ன பின்ன அப்படின்னு அவன் கட்டினா மாதிரி என் கைத்துல தாலி அப்படி வெடிக்குன்னு கை விட்டு அழுத்து அவன் வீட்டு மாடத்துல வச்சுட்டு இப்ப நான் தனியா குடும்பம் நடத்துறேன். இப்படி என் திறமை. பொம்பளை அடி 1000 இருந்தாலும் 1000 இருந்தாலும் நல்லவனோ கெட்டவனோ ஒரு குடிகாரனோ கூச்சக்காரனோ எப்படிப்பட்டவனோ நம்ம கைத்துல தாலி கட்டினா 3 முடிச்சு. ஆமா. அந்த கைத்த தாலி கைக்கு வச்சுட்டு வந்த ஒரு குடும்ப பொம்பளை செய்ய வேண்டிய வேலையாடி சொல்ற பாரு. ஆமா. அந்த வார்த்தை கரெக்ட் தான். சரி. அவன் குடிகாரன் கூச்சக்காரன் திருத்தி குடும்பம் பண்ணிருப்பான். கண்டிப்பா உண்மைதான். அவன் என்ன பண்ற தெரியுமா? காலையில ஏந்திரிக்கிறான். கண்ணை தொடைக்கிறான். ஆமா. மூஞ்சி கைவிடணும் அது தெரியாது. கண்ணை தொடைக்கிறான். கிட்ட வாரான். ஒரு 100 ரூபாய் தான் கூட அப்படின்னு கேக்குறான். ஓஹோ. சரி ஆம்பளை பாக்கட்டும். கைத்துல 3 முடிச்சு தொங்க. இதுக்காவது மதிப்பு கொடுக்கணுமே அப்படின்னு அம்மா இந்த ஏரி வேலை கட்சியாங்க ஒரு மூணுல ஒரு 100 ரூபாய் போட்டு வச்சிருந்தா ஒண்ணுதான். அதை எடுத்து அவன் கையில கொடுத்து அது கூட சில்லறை சேர்த்துக்கிறான். ஓரா சாரா கடைக்கு ஓடுற கடைக்கு. ஆமா. போயிருக்கு குடிக்கிறான். காலையில போனவன். ஆமா. குடிச்சிட்டு போதை அங்கேயே படுத்துக்கிறான். அடப்பாய் மவனே. போனவன் வருவான். நான் ராவெல்லாம் பாய போட்டு எதிர்பார்க்கறது. என்ன பண்ண மட்டி சிக்க மாட்டேங்கிறான். 2 ஆளு படுக்குது பாயில. நான் ஒரு ஆளு முடங்கி படுத்தான். ஆமா. படுத்து எப்படி மட்டி சிக்க எத்தனை நாளைக்கு தான் எப்படி இருக்கு? சரி நானே அவசரப்பட்டுட்டேன். மட்டி சிக்க எத்தனை நாளைக்கு தான் குடும்பம் பண்ண முடியும்? அப்புறம் என்ன யோசனை பண்ண அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து இருக்குது. சரி பரவாயில்ல. அதிகம் இல்ல. ஓ உங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்து இருக்குது. ஓ பரவாயில்லடா. அவங்க பெரிய ஆளாட்டங்குது. ஆமா. அதிகமா இல்லையம்மா. என்ன சொத்தா பேர்பட்ட சொத்து? 5 வெள்ளாடு சம்பாதிச்சு. வெள்ளாடா? சரி. அந்த 5 ஆட்டையா கண்ணமா வச்சிருந்தான். ஆமா. நேரா போனேன். என்ன ஓ மச்சான் குடிக்காரன். அவன வாழ்க்கை பண்றோம் அப்படி இல்ல. ஆமா. 5 ஆடு இருக்குது. ஏதோ 5 ஆடுல 1 2 ஓட்டி விடு. கண்டிப்பா. அதை வச்சு நான் காலத்து ஓட்டின்னு போறேன். ஓ கண்டிப்பா உண்மைதான் அப்படின்னு நான் கேட்டேன். உங்க அண்ணன் கிட்ட போ. நாயமா நீ கேக்குற குடி பண்ணிட்டாங்க.
கண்டிப்பா கொடுத்தாங்க. கொடுக்க மாட்டேங்கிறான். யாரு 1996 எந்த குடும்பத்துல ஒரு பெண் பிறந்தாலும் பேர்பாதி பாகம்னு சொல்லி சட்டம் போட்டுட்டாங்களே. பங்கு பிரிச்சு அப்பேற்பட்ட காதா இருந்த நாய் எவன் அவனை கூட்டு அவனை பங்கு பிரிக்க நான் கூட்டுறேன். ஏன் கூப்பிடுறேன்? அவனை கூட்டு நீ ஒரு குருவா வந்துக்கிறான். 5 வெள்ளாடு வச்சுக்கிறேன். ஆமா 5 ஆட்டுல 1-2 ஆட்டை கொட்டி கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? ஒன்னு என்னைக்கு பார்த்து நகர்ந்து போட்டு கட்டி கொடுத்துரும். ஆமா. உன் மரியாதை போ. உடனே போட்டு கட்டி கொடுத்தேன். உன் மச்சான் கொடுத்த குடிகாரன் காரணம் வச்சு குடிச்சிட்டு போயிட்டான். ஆமா ஓடி டாடா ஓடி மரியாதை போய் அடிங்க. மரியாதை போ. அடிக்கிறியா? ஓடி ஓட்டு பாக்குறதுக்காக போ. ஏய் பா. ஏய் எவன் வந்து பாக்க பத்தி கூட நான் இந்த ஊர்ல 10 பேரை நான் போய் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. 10 பேரை பஞ்சாயத்துக்கார ஆயிட்டு வந்து இந்த ஊரான உட்கார வச்சு நான் பாவத்தை எடுக்க அந்த குடிகாரத்துக்கு போட்ட முன்னாடி போட்டு சின்ன பையன் பாருங்க ஐயா. பயப்படாத நான் ஊருக்கு நாட்டார் வந்துக்கிறேன். ஒரு வாரத்துக்கு வந்து சொன்னேன் என் அண்ணகாரம் பாக்கணும் மாட்டேங்கிறான். எதுக்கு இருக்கிறான் அதனாலதான் உங்ககிட்ட பெருமைக்காக வந்து கூப்பிட்டு வந்துக்கிறான். அதை நாத்து தீர்த்து விடுங்க. ஒன்னும் நிக்கிறான் பாரு. ஆமாங்க வீட்டுக்காரன் ஒரு குடிகாரன். ஆமா அப்ப கெட்டு வந்துட்டான். ஏதோ 5 வெள்ளாடுக்கு. ஆமா பெருங்க சொல்லிக்கிறாங்க. ஒரு பொண்ணு கட்ட எங்க போவோம்? பொண்ணு கேட்டா தட்டா. ஒரு பெண்ணு கேட்டா வீட்டுதான் வரும். குஞ்சு கேட்டா இப்படி எல்லாம் நான் கெட்டு வந்து வந்துக்கிறேன். அதை கேளு. 5 வெள்ளாடு பிரிச்சு விடுறான். அதே போல கொடுத்துடணும். குடுக்கலையா இல்லையா? நீ வச்சிருக்க குடுக்க 5 வெள்ளாடு. அந்த 5 வெள்ளாட்டு உன் அண்ணனுக்கு 3 ஆடும் உனக்கு 2 ஆடும். 2 ஆடு உன் அண்ணனுக்கு 3 ஆடு. 3 ஆடு. சின்ன வயசுல இருந்து ஒன்னா கூடி மறக்க மாட்டேன். ஏதோ ஒன்னா பிறந்துட்டோம். செத்தா இன்னும் வாங்கிட்டு போ. ஒண்ணு கிடையாதும்மா. ரொம்ப ரசிக்கிறேன். அவன் விஜயகாந்த் சொல்லிட்டாரு. ஆமா என்ன வாங்கிட்டு போ. ஒண்ணு இல்ல இருக்கிற வரைக்கும் ஒத்திமா இருந்துட்டு போறது நல்லது. சரிம்மா. இதோ பஞ்சாயத்துக்கார வந்தாங்க. கரெக்டா பிடிச்சு விட்டாங்க. ஆமா ராமங்கதா இருக்குது. உனக்கு 3 ஆடும் எனக்கு 3 ஆடும் எனக்கு 2 ஆடும். உனக்கு 3 ஆடும் எனக்கு 3 ஆடும் எனக்கு 2 ஆடும். இல்லையே மாத்தி ஆடுது. போய் வந்து பங்கு பிரிச்சு உங்க அண்ணன் பெரிய மனுஷனை பார்த்து சொன்ன பங்கு பிரிச்சு கொடுத்தாரா? பஞ்சாயத்துக்கார வந்தாங்க. ஓரம் கொஞ்சம் நிலா பிரிச்சு விட்டாங்க. எப்படி பங்கு பிரிச்சாங்க? எங்க அண்ணனுக்கு 3 ஆடும். என்னடா எனக்கு 2 எனக்கு 3 ஆடும். என்னடா நினைச்சிருக்கீங்க? ஆடு பங்கு பிரிச்சுக்கா? ஓ எப்படி? எனக்கு 3 ஆடும். எனக்கு 2 ஆடு. அடி வக்கம் கட்டவல. உனக்கு 2 ஆடு பங்கு பிரிச்சு விட்டுருக்காங்க. அவருக்கு 3 ஆடு பங்கு பிடி வச்சா திருத்தமா பேசு. ஐயா அதான் இப்ப நான் சொன்னதா. என்ன ஒண்ணு அம்மா என்ன கொஞ்சம் வாரம் வஞ்சனை பிரிச்சுட்டாங்க. எப்படி? எங்க அண்ணனுக்கு 3 கேடாடு
எனக்கு 2 போட்டா யாரு வந்தா உன் ஆட்ட பயிராக்கும் ரத்தம் கட்டவன டேய் போடா ஏ நடட கம்பிரா கடை அடிச்சா என்ன மறந்துடுங்க என்ன இதெல்லாம் சத்தியமா பொம்மையாட்டி அது 3 ஆட்டுல ஒரு ஆட்டுக்கு கோட்டை இல்ல அது வராது கிட்ட சரி ஆகட்டும் அம்மா ஆஹா வாமா ராணி அம்மா வாமா தாய் அம்மா வணக்கம் கட்டுடந்த சபையோருக்கு வணக்கம் என் கதை ஊர் சிரிக்குது என் காரி எங்க சிரிக்குதுன்றியா உன் கதை எங்க நீ சிரிக்குது சரி இருக்கட்டும் பிரச்சனை இல்ல சிரிக்க வேண்டிய நேரம் வந்தா சிரிச்சுதான் ஆகணும் சரி ஆகட்டும் சொல்லியம்மா எம்மாடி எம்மா கட்டுடந்த சபையோர் இருக்கிறது இதோ நாடகத்தை கண்டுகளுக்கு காலம் செஞ்ச கேப்டன் விஜயகாந்த் அப்பா அவர்களுக்கு நாடகத்தை வைக்க வேண்டும் ஏன்னா எவ்வளவு பேர் இப்படி ஒரு ரசிகருக்கு இவ்வளவு ஒரு பட்டாளம் இருக்குன்னு உண்மையா நினைச்சு கூட பாக்கல வாழ்க்கையில சாதனை ஒரு மனிதன் ஆமா செத்தாதான் தெரியும் செத்தியார் வாழ்வுன்னு அப்படி இல்ல வந்தான் வென்றான் சென்றான் ஒரு பெரிய சாதனை என்னன்னு சொன்னா மணலூர்பேட்டைக்கு ஒரு பாலத்தை நிருபம் எழுதினாரு அவர் எழுதினார் ஒரு கைப்பட அந்த ஒரு பாலத்தை எழுதி கொடுத்தாரு ரெண்டாவது மணலூர்பேட்டை ஒரு பக்கம் தான் அந்தாண்ட இங்க தென்பெண்ணை ஆத்துல ரெண்டாவது அந்தாண்ட போனாரு முசுகுந்தா நதி அப்ப அங்க முசுகுந்தா நதியில எங்க பண்ணா வடபொன்பெருப்பு கிட்ட ஒரு பாலத்தை ஏற்பாடு பண்ணாரு ஆமா வடபொன்பெருக்கும் அந்தோணி நகருக்கும் அங்க ஒரு பாலத்தை கட்ட சொன்னாரு ரெண்டாவது மங்களத்துக்கும் இருடையம்பட்டுக்கும் ஒரு பாலம் அங்க ஒரு பாலம் ஆச்சா ஆர்கவடிக்கும் அரும்பராம்பட்டுக்கும் ஒரு பாலம் மிகப்பெரிய மழை பெஞ்சதுன்னா உண்மையிலே மக்கள் அவதப்படுறாங்கன்னு ரிஷிவந்தி பிளாக்ல நின்னாரு அப்ப பார்த்த உடனே ஒரு ஏரியா வந்து பார்க்கும்போது இது எந்தெந்த ஆறுன்னு விசாரிச்சாரோ அப்ப பிரம்மகண்டத்தை ஒரு நாயுடு வீட்டுல தான் ஒரு தங்கியிருந்தாரு அப்ப ஒரு வாரம் அங்க தங்கியிருந்து எங்க தங்கியிருந்தாரு எந்தெந்த ஆத்துல எப்படி மக்கள் பயணிக்கிறாங்க அப்ப ஒரே ஒரு சாதனை என்ன ஆச்சுன்னா இந்த காங்கினூருக்கும் சுத்தமலைக்கு ஒரு பாலத்தை ரெடி பண்ண சொன்னாரு அதுக்குதான் போக்குவரத்து சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆமா போறாங்க வராங்க அது மட்டும் எதுறான் மித்த அவர் என்னென்ன ஆர்டர் போட்டாரோ 100 டைவர் மிஷின் கொடுத்தாரு அவர் இருக்கிற வரைக்கும் ரிஷிவந்தி தொகுதியில எல்லாமே செஞ்சாரு ஆனா மறக்க முடியாத ஒரு செயல் என்னன்னு சொன்னா வாழ்க்கையில எத்தனையோ ஏழை எளியோருக்கு உதவி செய்திருக்கின்றார் இந்த மனித வாழ்க்கை இருக்கிறதே கொஞ்ச நாளைக்கு தான் இந்த காத்து இப்ப முன்னேரத்துல சொன்னீங்களே இருக்கிற வரைக்கும் இந்த கொஞ்ச நாளையில இதோட ஓயடன்றா இருக்கிற காத்து எப்பயோ என்னமோ சற்று நேரமோன்ற மாதிரி இந்த காத்து எப்ப வேணாலும் பிரியும் மனித ஆணவ தன்மையினால் ஆடிடுறோம் இறந்த பிற்பாடுதான் ஒரு மனுஷனுடைய புகழ்ச்சி தெரியும் ஆனா இப்பேற்பட்ட கலைஞன் இருக்கின்றாரே இதை அனுபவித்தும் இதுக்கு முன்னாடி அனுபவித்தும் செஞ்சு பக்க தசரதா நாடக ஆசிரியர் ஒரு பாடத்தை எழுதிட்டார் இந்த மனிதன் கண்ணுக்கு தெரியாத காத்து இந்த உடல் உயிர் சேர்ந்ததுதான் மனிதனின் கூடு பொய்யான கூடு வயதினிலே தடி ஒண்ணு காலம் இந்த மனிதன் கண்ணுக்கு தெரியாத காத்து இந்த உடல் உயிர் சேர்ந்ததுதான் மனிதன் கூடு இந்த மனிதன் கண்ணுக்கு தெரியாத சம்பாதித்து வைக்காதப்பா பத்தினியா சேர்த்து சம்பாதித்து வைக்காதப்பா பத்தினியா சேர்த்து நாளை காத்திருக்கும் காலையிலே பச்ச வழக்கிட்டு மனிதன் கண்ணுக்கு தெரியாத இந்த உடல் உயிர் சேர்ந்ததுதான்
இந்த உடல் உயிர் சேர்ந்ததுதான் மனிதன் கூடு. அத்தனையும் அறியாமல் மனிதனின் ஆடல் இதை அறிந்து நின்றாய் பாட வந்தேன் தசரதன் பாடல். கண்ணுக்கு தெரியாத இந்த உடல் உயிர் சேர்ந்ததுதான் மனிதனின் கூடு. மடி காற்று இருக்கிற வரைக்கும் தான் இதோட ஓயடான்னு சொல்றேன். ஆமா சத்த பிற்பாடு தான் தெரியும் அந்த மனுஷன் நல்லவனா. உண்மையான வார்த்தைகள் வரும் ஒரு மனிதனிடத்திலே அவர் நல்லவரா கெட்டவரா ஏன் சொல்றேன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரு 4-5 ஏக்கர் கரும்பு வெட்டினா அந்த பணத்தை ஒரு 4-5 லட்சத்தை எடுத்துக்கொண்டு அவன் கொட்டாயில போய் இது உண்மையா நடந்த சம்பவம். அவன் கொட்டாயில என்ன பண்ணிட்டான், வீட்டு கொட்டாயில யாருக்கு தெரியக்கூடாது சொல்லி கொல்லியில கொண்டு என்ன பண்ணிட்டான், பேண்ட் பாக்கெட்ல பணத்தை வச்சு கொல்லியில கொண்டு வச்சுட்டான். ஆமா இவன் வச்சுட்டு செலவு கூட்டு போய் டீ சாப்பிட போனான். எந்த பொம்பளை என்ன பண்ணிச்சு, கொட்டாயில இருக்கிற துணி தானே கிடக்குது, அவன் நிறைய கிடக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேண்ட்ல இருந்த ஒரு 4 லட்சத்தை பணத்தை பார்க்கல. அந்த பணத்தை எடுத்து பார்க்காம போய் என்ன பண்ணாங்க, பூரா பணத்தை எடுத்து போட்டு அந்த போட்டு திருப்பி பண்ணாங்க. அங்க நெருப்பு வச்சுட்டாங்க பக்கத்துல. என்னடா அடப்பா சரமா இருக்குது, அந்த பணம் ஒரு 4 லட்சமே எரிச்சு போச்சு. செலவு கூட்டு இருந்து வந்தான் பாரு. வந்த உடனே ஏமா அந்த மாதிரி செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அவங்களை திட்டான். திட்டின உடனே பணம் யாராருக்கு எந்தெந்த நேரத்துல எப்படி இந்த காத்து பிரியுதுன்னே சொல்ல முடியல. வாழ்க்கையினுடைய அனுபவம். அந்த அம்மா பார்த்தாங்க, போனாங்க, நேராங்க, என்ன சாப்பிட்டாங்க ஏது பண்ணாங்களே தெரியல. அந்த காயமாகப்பட்டது மடிந்து விட்டது. அதனால இருக்கக்கூடிய நாளிலே கொஞ்ச நாள் இந்த வாழ்க்கை எந்த காசு பணமே உங்களுக்கு லாஸ்ட்ல எமனா போயிடுச்சு. இருக்கக்கூடிய நாள் கொஞ்ச நாள் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் வரும்போது எதையும் கொண்டு வருவதில்லை. கொண்டு போகும்போதும் அவர் சொன்ன கதை விஜயகாந்த் அப்பதான் சொல்லுவாரு. இன்னைக்கு ஒவ்வொரு தண்ணி பார்த்தா சாகும்போது என்னடா பணம் பணம், செத்த பிற்பாடு அண்ணா கயிறை கூட அறுத்துக்கிறான்னு விடா. வாழ்க்கையில நிறைய செஞ்சு இருக்கிறார். சத்த பிற்பாடுதான் அவர் என்ன செஞ்சாருன்றது இந்த உலகத்துக்கு தெரியும். ஆனா இவருக்கு இவ்வளவு இந்த உலகங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இவரை கண்டுகளுக்கு இறந்தாலும் தன் கலை வளர்ந்தாலும் அவர் மறைந்தாலும் அவர் புகழ் இந்த உலகம் ஏற்ற வேண்டும் என்பதற்காகவும் இதோ நாடு ரசிகர் பட்டாளம் அனைவரும் ஒன்று கூடி ஒவ்வொரு ஊரிலும் சேர்ந்து விஜயகாந்த் ரசிகருக்கு நாடகத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக அனைத்து உலகங்கள் எல்லாம் ஒன்று திரண்டது. அதே போல இந்த பழைய நகரத்தில் வாசம் புரிந்திருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களாம் கூடி ஊர் மக்கள் ராதாகிருஷ்ணன் நாடக சபாவை நடத்த வேண்டும் என்பதற்காக ஓரிரவு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லவர்களுக்கும் இதோ கற்றறிந்த கனதரமான அவர்களுக்கும் கட்டுணர்ந்த சபையோர் அவர்களுக்கும் காலம் சென்ற விஜயகாந்த் அப்பாவுடைய பாதத்திற்கு எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும். அவருடைய பெண் பிள்ளைகள் அவர் உற்றார் உறவினர் அனைவரும் கூட என்ன ஒரு இதுல ஒரு பெரிய விஷயத்தரன்னா, விஜயகாந்த் கூட யாரு பிறந்தவங்க இது வரைக்கும் அந்த செல்லுன்னு கூட பாக்கல. யாரு பிறந்தாங்க, யாரு பிறந்தாங்க, யாரு அண்ணன் தம்பி, யாரு அக்கா தங்கச்சி, அது ஒரு பெரிய விஷயத்தரமா இருக்கு. அதை உறவுல மக்களை காட்டினாங்களே ஒழிய கூட பிறந்தவங்களை காட்டல. சரி, அவருடைய குடும்பத்திற்கு அவருடைய கருணை அடிப்பாடு, அவருடைய கருணையும் கடவுளுடைய அனுகிரகம் பெற்று எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும். இதோ நம் நாடகத்தை கண்டுகளித்திருக்கக்கூடிய அருமை கூடிய கட்டுமன்ற சபையோர் அவர்கள் நம் கம்பெனி வாதியராக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி சேகரனுடைய பாதத்திற்கும் செல்லங்குத்து நாடக ஆசிரியர் ரவியண்ணன் பாதத்திற்கும் இதோ முருக்கம்பாடி ஆறுமுகத்திற்கும் இதோ உனக்கு தாண்டா ஏழுமலை ஒன்னு கம்மியா சொல்லக்கூடாதுரா, உன்னுடைய பாதத்திற்கும் புரியுதா, உங்கள் இருவர் பாதத்திற்கும் கடவுளுடைய பெரிய விஷயத்தரன. இப்ப உங்களை பத்தி சொன்னனே, உங்களையும் ஆடுன்னு இருவரும் கொண்டு போனா அந்த உடனுன்னு சொன்னா கடவுள் அது ஒரு எழுத்து எழுதி இருக்கிறான் பத்தி ஒரு பெரிய விஷயத்தரும். ஏன்னா ரெண்டு ஒரு வயிற்றுல பிறந்தோம், அது ஒரே இடத்துல ஆடக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கு பத்தியா, அது ஒரு பெரிய பாக்கியம். அது உங்களுடைய பாதத்திற்கும் கட்டுமன்ற சபையோர் அவர்கள் தாய் தந்தையார் அவருடைய பாதத்திற்கும் கோட்டை முருகப்பெருமானுடைய பாதத்திற்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இப்பேற்பட்ட மங்கள சபைக்குண்டாக வந்தனே, நீ யாரம்மா, அந்த நாட்டுக்கு அரசி, உங்களுக்கு திருமணம் ஆகிய விளக்கம் நான் செம்ப மலர்பாதனே
பாஞ்சாலி அம்மன் என்ற விளக்கம் தெரியும். நான் எப்படி பிறந்தேன், யாரை திருமணம் செய்தேன், ஏதாவது விளக்கம் தெரியுமா? சொல்லு. நான் பெண்ணாக பிறந்தேன் என்று சொன்னேன். ஒரு தாய் வயிற்றில் பிறக்காத பிறந்தேன். ஆணும் பெண்ணும் சேர்ந்தா ஒரு பிள்ளை பிறக்கும். தாய் வயிற்று பிறகு பிறந்தாங்க, அது எப்படி விளக்கம்? ஒரு தாய் வயிற்றில் பிறந்தாமல் தெரிவிக்கின்றாயே, அது எப்படி காரணம் என்று கேட்கின்றாய். உலகமாகப்பட்டது 50 கோடியே 70 லட்சம் புரிந்தது இந்த பூவுலகம். இந்த உலகத்திலே அனைத்து ஜீவராசிகளும் ஒரு ஆண் பெண் இரண்டும் சேர்ந்தால் குழந்தை என்பது என்னவாக முடியும். ஆனால் குழந்தை என்பது நீ ஒரு ஆண் பெண் சேராமல் பிறந்தம் சொல்றியே, எப்படி என்று கேட்கின்றாய். நான் விவரத்தை சொல்லுங்க. சற்று விவரமாக சொல்கின்றேன். சற்று செவி சார்ந்து கேட்கின்றாயா? என் தந்தை நான் எப்படி பிறந்தேன், எப்படி பிறந்தேன், எப்படி வளர்ந்தேன்? என் தந்தை பாஞ்சால மன்னனும் துரோணாச்சாரியம் சென்று அக்னி கோத்திர மனிதனிடம் கல்வி பயின்றார்கள். அப்படி கல்வி பயிலக்கூடிய நேரத்தில் துரோணாச்சாரிக்கு சகல விதமான கல்வி நேரிவிட்டது. என் தந்தை பாஞ்சால மன்னனுக்கு கல்வி என்பதை யாராமல் போய்விட்டது. அதற்கு என்ன காரணம் சொல்லி பார்ப்போம். என் தந்தை இடத்திலே செல்வம் அதிகமாக இருப்பதின் காரணத்தால் கல்வி என்பது ஏறாமல் போய்விட்டது. மாமியா மருமாவை என்னைக்காவது ஒற்றுமையா இருந்து பார்த்திருக்கிறியா? புரியுதா? கலைவாணியும் சரஸ்வதி ஒரு இடத்துக்கு, சரஸ்வதியோ லட்சுமி அம்மாவும் ஒரு இடத்துல இருந்து பார்த்திருக்கிறியா? மாமியா மருமாவும் ஒரு இடத்துல இருந்தது கிடையாது. அப்போ என் தந்தையார் பாஞ்சால மன்னனுக்கு செல்வம் அதிகமாக இருப்பதின் காரணத்தால் கல்வி என்பது ஏறாமல் போய்விட்டது. அப்போ பார்த்தார் என் தந்தை பாஞ்சால மன்னன், ஐயா துரோணாச்சாரி, நாம் இருவரும் கல்வி பயின்றோம். ஆனால் கல்வி என்பது எனக்கு ஏறாமல் போய்விட்டது.
கொடுத்தது. எனக்கு கல்வியா இருந்து எனக்கு இரண்டாவது குருவாக இருந்து நீங்கள் சகல விதமான கல்வி போதித்தால் ஐயா துரோணாச்சாரி நாளை இந்த பாஞ்சால நாட்டை முடிச்சூட்டி ஆளக்கூடிய நேரத்தில் பாதி பாகத்தை தருகிறேன். இல்ல கேட்கக்கூடிய பொன் பண்ண வேண்டுமான பொன்பொருள் தருகிறேன் அப்படி என்று வாக்கு கொடுத்தார். என் தந்தை பாஞ்சால மன்னனுக்கு துரோணாச்சாரி என்ன செய்தார்? என் தந்தையாருக்கு இரண்டாவது குருவாக இருந்து சகல விதமான கல்வி போதித்தார். என் தந்தையாருக்கு அனைத்து விதமான கல்வியும் அரங்கேறிவிட்டது. அப்போது என்ன செய்தார்? இருவரும் அவர் இதாசனம் சென்று விட்டார். துரோணாச்சாரியும் பாஞ்சால மன்னனும். அப்போது துரோணாச்சாரி என்ன செய்தார்? கிருபாசுடைய தங்கை கிருபாங்கனைய மணந்து சில காலமாக குழந்தை இல்லாமல் போய்விட்டது. அப்போ சிவபெருமானுடைய திருக்கருணையால் கிருபாங்கனைக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அது எப்படி பிறந்தது? அசுவத்தின் வயிற்றில் பிறந்தது. அசுவம் என்றால் என்ன? ஒரு குதிரை. அந்த அசுவத்தின் வயிற்றில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை அசுவத்தின் வயிற்றில் பிறந்ததனால் அந்த குழந்தைக்கு அசுவத்தாமன் என்று பெயரை சூட்டினார். அப்போ கிருபாங்கனை யோசித்தது, ஒரு தாய் வயிற்றில் இருந்து குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை தாய்ப்பால் கொடுத்து காப்பாற்றுவார். இந்த குழந்தை ஒரு குதிரை வயிற்றில் பிறந்திருக்கிறது. எப்படி காப்பாற்றுவது? அப்படி என்று கிருபாங்கனை யோசித்து தன் கணவரா இருக்கக்கூடிய துரோணாச்சாரியிடத்தில் சென்று, ஐயா உனக்கு எத்தனையோ மாணாக்கள் தெரிந்தவர்கள் இருப்பார்கள், அவரிடத்திலே சென்று ஒரு கன்றும் பசு வாங்கி வந்தால் இந்த குழந்தையை காப்பாற்றி விடலாம் அப்படி என்று தெரிவித்தது. அப்போதான் துரோணாச்சாரிக்கு சிந்தனை வந்தது. ஏற்கனவே காலத்திலே பாஞ்சால மன்னர் நமக்கு கல்வி பயிலக்கூடிய நேரத்தில் ஒரு சபதம் ஒன்று செய்தார். நாளை இந்த பாஞ்சால நாட்டை முடிச்சூட்டி ஆளக்கூடிய நேரத்தில் பாதி பாகத்தை தருகிறேன், இல்ல வேண்டுமான பொன்பொருள் தருகிறேன் என்று சொன்னார். அந்த பாஞ்சால நாட்டை அடைந்தால் ஒரு கன்றும் பசு வாங்கி வந்தால் நம் குழந்தையை காப்பாற்றி விடலாமே அப்படி என்று மனதில் எண்ணம் கொண்டு என்ன செய்தார்? பாஞ்சால நாட்டை அடைந்தார். பாஞ்சால நாட்டை அடைந்து துரோணாச்சாரி என்ன செய்தார்? என் தந்தையார் மந்திரியாக இருக்கக்கூடிய யூகி மந்திரி இடத்திலே சென்று, ஐயா யூகி மந்திரி, நாட்டு மன்னனிடத்திலே சென்று உனக்கு குருவாக இருக்கக்கூடிய துரோணாச்சாரி வந்திருப்பதாக அறிக்கை செய்தார். எதற்காக வந்திருக்கிறார் என்று கேட்டால் ஒரு கஞ்சு பசும் கேட்க வந்திருப்பதாக அறிக்கை செய்தார் அப்படி என்று தெரிவித்தார். அப்ப யூகி மந்திரி என்ன செய்தார்? பாஞ்சால மன்னனிடத்திலே சென்று, ஐயா உனக்கு குருவாக இருக்கக்கூடிய துரோணாச்சாரி வந்திருப்பதாக அறிக்கை செய்தார். அப்போ என் தந்தை பாஞ்சால மன்னன் கேட்கின்றார், அப்பா எதற்காக வந்திருக்கின்றார்? ஐயா ஒரு கஞ்சு பசும் கேட்க வந்திருப்பதாக அறிக்கை செய்தார். அப்போதான் என் தந்தை பாஞ்சால மன்னனுக்கு ஒரு சிந்தனை வந்தது. ஆஹா, இந்த கஞ்சு பசும் கேட்கின்றவன் நாளை இந்த நாட்டில் பாதி பாகத்தை கேட்பான், இவனை அபிமானப்படுத்தி நம் நாட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும் அப்படி என்று மனதில் என்ன கொண்டு, ஐயா யூகி மந்திரி பேசணும், நம்ம பேசத்தான், நம்ம பேசுறது பேசு. யோகி மந்திரி என்ன செய்தார்? ஐயா அந்த துரோணாச்சாரி அபிமானப்படுத்தி நாட்டை விட்டு வெளியே அனுப்புங்கள் அப்படி என்று சபதம் செய்தார். அப்படி என்று உத்தரவிட்டார். அந்த உத்தரவு பிரகாரம் யோகி மந்திரி என்ன செய்தார்? அப்பேற்பட்ட துரோணாச்சாரி அபிமானப்படுத்தி நாட்டை விட்டு வெளியே அனுப்பினார். அப்போது துரோணாச்சாரி ஒன்று தெரிவித்தார், அடே பாஞ்சால மன்னா, ஒரு செய்யக்கூடிய உன்னுடைய சபதத்தை என்னோடு ஈடுபட வைக்கவில்லை, ஒரு குருவென்று பாராமல் என்னை அபிமானப்படுத்தி உன்னை போல் ஒரு மாணாக்கனுக்கு சகல விதமான கல்வி போதித்து உன்னை அபிமானப்படுத்தாவிட்டால் நான் துரோணாச்சாரி அல்ல அப்படி என்று சபதம் செய்துவிட்டு பின்னியாகாசனபுரத்தை அடைந்து 105 பேருக்கும் குருவாக இருந்தார். அந்த 105 பேர் யார் என்று கேட்டால் திருதராட்டிய மன்னருக்கும் காந்தாரிக்கும் பிறந்த பிள்ளைகளோ 100 பிள்ளைகள், பாண்டு மன்னனுக்கும் புத்த மாத்திராதேவிக்கு பிறந்தவர்களோ 5 அப்படி 105 பேருக்கும் குருவாக இருந்து துரோணாச்சாரி சகல விதமான கல்வி போதித்தார். மாணவர்களுக்கு அனைவருக்கும் கல்வி என்பது அறிவித்தது. அப்போ 105 பேருக்கும் கல்வி என்பது அறிவித்தது. அப்போ பார்க்கின்றார்கள் மாணவர்கள், ஐயா குருநாதரே, உங்கள் அடியேன் அனைவருக்கும் எங்களுக்கு கல்வி என்பது அறிவித்தது, உங்களுக்கு குருகாணிக்கு என்ன வேண்டும், என்ன குருகாணி அப்படி என்று கேட்டார்கள். அப்போது ஆச்சரியம் ஒன்று தெரிவித்தார், ஐயா மாணவர்களா, பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம், நாடு வேண்டாம், நகர வேண்டாம், எவன் ஒருவன் பாஞ்சால மன்னனை அடியோதண்டமாக அடித்து மின் பின்னாக கட்டி கடல் பெரிய ரத கோடி கம்பத்தில் கட்டி வந்து பாதத்தில் சேர்க்கின்றோம், அதுவே எனக்கு குருகாணி அப்படி என்று தெரிவித்தார். அப்போ என்ன செய்தார்? முதலில் துரியன் முதல் விகர்ணன் வரை 100 பேரும் சென்றார்கள். கௌரவர்கள் சென்றார்கள். அப்பேற்பட்ட பாஞ்சால மன்னனிடத்திலே சென்று யூகி மந்திரிடத்திலே அடி உதைப்பட்டு திரும்பி வந்துவிட்டனர் 100 பேரும். இரண்டாவது வீமசேனனும் அர்ஜுன பெருமானும் சென்றார்கள். யூகி மந்திரியை வீமசேனன் அடித்தார். என் தந்தை பாஞ்சால மன்னன் அர்ஜுன பெருமான் என்ன செய்தார்? என் தந்தை பாஞ்சால மன்னனை அடியோதண்டமாக அடித்து மீன் பின்னாக கட்டி மடல்
மடல் வீர ரதகோடி கம்பத்தில் கட்டி வந்து பாதத்தில் சேர்க்காங்க. அப்போது ரோணாச்சரி ஒன்று தெரிவித்தார். அதே மாணவர்களா, அவன் ஒரு நாட்டு மன்னன், அவனை அபிமானப்படுத்த வேண்டாம், கட்டை அவித்து விட்டு அவன் நாட்டுக்கு அனுப்புங்கள், இதுவே எனக்கு குருகானுக்கு என்று தீர்மானித்தார். அப்போ என்ன செய்தார்கள்? அந்த கட்டை அவித்து விட்டவுடனே என் தந்தை பாஞ்சால மன்னன் ஒரு சபதம் செய்தார். என்ன தெரியுமா? அவர் துங்குள்ள என் தந்தையார் பார்த்தார். அடே ரோணாச்சரி, ஒரு நாட்டு மன்னன் என்று பாராமல் என்னை அபிமானப்படுத்தினார். அப்படி என்று சபதம் செய்துவிட்டு உன்னை கொள்வதற்கு ஒரு ஆணும் என்னை கட்டி இழுத்து வந்தான் அல்லவா, அவன் தோளுக்கு எனக்கு ஒரு பெண்ணும் பெறாவிட்டார், நான் பாஞ்சால மன்னன் அல்ல. அப்படி என்று சபதம் செய்துவிட்டு வியாசர் உபயாசர் என்று சொல்லப்பட்ட இரு முனிவரை கொண்டு வந்து பாஞ்சா நாட்டிலே புத்திரை ராமேஸ்வரி யாகம் செய்தார். அந்த புத்திரை ராமேஸ்வரி யாகத்திலே முதலாக என் அண்ணன் துஷ்டதுமன் பிறந்தார். இரண்டாவது 16 வயது மங்கையாக நான் பிறந்தேன். 16 வயது மங்கையாக நீ பிறந்தீங்க. என்னோடு எனக்காக யுமயோகி பருவதத்தில் அனுமந்தா தாதா என்ற எகுவில் பிறந்தது. என்னோடு வில்லு பிறந்தது. புரியுதா? அப்படி பிறந்தது. அப்படி என் தந்தையார் வயிற்றிலே நாங்கள் என் யாகத்தில் எனக்கு தாய் தந்தை யார்? அந்த ஓமகுண்டம் தான். அந்த ஓமகுண்டம் நெருப்புதான். புரிந்து விட்டதா? அப்படி இந்த யாகத்தில் பிறந்தோமே என் தந்தையாருக்கு நான் ஆராட்டி சீராட்டி என் தந்தையார் இடத்தில் ஆராட்டி சீராட்டி நான் 4ஆம் பருவத்தை அடைந்தேன். அப்போ என் தந்தையார் பார்த்தார், எப்படியாவது பாஞ்சாலிக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுமே. அப்படி மனதில் நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே பாஞ்சால நாட்டுக்கு செய்தி கேட்டது. என்னவென்று துரியோதனன் பண்ண சூழ்ச்சினால் பாண்டவர்கள் அரக்கு மாளிகையை இறந்து விட்டார் என்று செய்தி கேட்டார்கள். அப்போ என் தந்தையார் மனவருத்தப்பட்டுக் கொண்டு, ஆகா, நாம் செய்த சபதம் என்னாவது, நம் மகள் பாஞ்சாலி யாகத்திலே அர்ஜுன பெருமானுக்காக பிறந்தவராச்சு, மகளை யார் திருமணம் செய்வது? அப்படி என்று மனதில் எடுத்துக்கொண்டு இந்த மகாபாரத்தை எழுதினார் அல்லவா, பராசரக்கும் பரிமளகேயருக்கு பிறந்த வியாச பகவானை நினைத்தார். என் தந்தையார் நினைத்த உடனே நானும் என் தந்தையாரும் மனதில் நினைத்தோம். அப்போ வியாச பகவான் தோன்றினார். பாஞ்சால மன்னா, எதற்காக மன வருத்தப்பட்டுக் கொண்டு இந்த நேரத்தில் நினைத்தார்? அப்படி என்று கேட்டார். ஐயா, நான் பாஞ்சாலி யாகத்தில் பிறந்தவராச்சு, நான் செய்த சபதம் என்னாவது, என் மகன் பாஞ்சாலி யாகத்தில் அர்ஜுன பெருமானுக்காக பிறந்தவராச்சு, யார் என் மகளை திருமணம் செய்வது? அப்படி என்று கேட்டார். அதுக்கு என்ன செய்தார்? அப்பா, கண்ணுக்கு அழிவு வந்தார வரலாம், பாண்டவருக்கு அழிவு என்பது கிடையாது. அப்போ அழிவு என்பது கிடையாது. அப்பேற்பட்ட அனுமந்த தாதா என்ற விக்கிரலை கொண்டு வந்து இப்பேற்பட்ட பாஞ்சால நாட்டிலே நிறுத்தி சுயவரம் என்று ஏற்பாடு செய்தார். 56 தேச ராஜாக்களுக்கும் நிருபம் எழுதினால் பாண்டவர்கள் எங்கே இருந்தாலும் வந்து விடுவார்கள் அப்படி என்று கேட்டார்கள். அப்ப தாத்தாவை பார்த்து நான் ஒன்று கேட்டேன். என்ன சொல்றேன்? மங்கைதான் ஐயா மலைகளும் காடும் தாண்டி எங்கு நாம் போவோம் என்று அவர் என்று நீருந்தாரானா இந்த துண்டவில் வளைப்பார் யாரோ என் சுயவரா என்னாகோ இங்கு நான் இழந்து என்ன அது எப்படி முடியும் போதா? என்னை மணப்பதற்கு
பிறகு இந்த நாட்டில் இருந்தால் தானே கண்டிப்பாக நம்மள திருமணம் செய்வார். என்னுடைய திருமண செய்தி எப்படி தாத்தா தெரியும்? அப்படி என்று அழுதக்கண் சிந்தனையோடு தாத்தாவை பார்த்து நான் கேட்டேன். அம்மா பாஞ்சாலி, ஏதொன்றுக்கும் சஞ்சலப்பட வேண்டாம். கண்ணுக்கு அழிவு வந்தாரு வரலாம், ஆண்டவருக்கு அழிவு என்பது கிடையாது. பிறப்பை தவிர இறப்பு என்பது கிடையாது. எங்கே இருந்தாலும் வருவார்கள், உன்னை திருமணம் செய்வார்கள் அப்படி என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். அவர் சொல் பிரகாரம் என்ன செய்தார்? அப்பேற்பட்ட பாஞ்சால நாட்டிலே 56 தேச ராஜாக்களும் அமர்ந்த அப்பேற்பட்ட சபையிலே சுயவரத்திலே அமர்ந்தார். அப்பேற்பட்ட சுயவரத்திலே 5 பேர் பிராமண ரூபத்தோடு அப்பேற்பட்ட சபையிலே வந்து அமர்ந்தார்கள். அப்போ ஒவ்வொரு தேச ராஜாக்களாக எழுந்து நின்று அந்த வில்லை வளைத்து பார்க்கின்றார். ஒருவரார் கூட வில்லை வளைக்கிறார். யாரு வில்லை வளைத்தார்? துரியோதனன், சல்லியன், சகுனி, சராசந்தன், கர்ணன் இப்படி சொல்லப்பட்ட 56 தேச ராஜாக்களும் எழுந்து நின்று அந்த வில்லை வளைத்து பார்த்தார்கள். ஒருவரால் கூட வில்லை வளைக்க முடியவில்லை. அனைவரும் அன்னை கவி கொண்டார். அப்போற்பட்ட சபையில ஒருவர் நின்று பிராமண தோகத்தோடு எழுந்து நின்று கேள்வி கேட்கின்றார். என்னவென்று, ஐயா இப்பேற்பட்ட வில்லையை சத்திரி மட்டும்தான் வளைக்கலாமா, வேறு எக்குலத்தார் வளைக்க கூடாதா அப்படி என்று கேட்டார். அதற்கு நான் துஷ்டுத்துவன் தெரிவித்தான். ஐயா கல்வி என்பது பொது, தடாகம் என்பது பொது, சபை என்பது பொது, இப்பேற்பட்ட சுயவரம் என்பது பொது. இதுக்கு ஜாதி மதம் என்பது கிடையாது. எவர் ஒருவர் வளையாதவில்லை வளைத்து மச்சக்குறி அறுத்தால் என் தங்கை பாஞ்சாலி அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படும் அப்படி என்று தீர்மானித்தார். அப்போ பிராமண ரூபத்தோடு எழுந்து நின்று ஒருவர் வளையாதவில்லை வளைத்து அந்த மச்சக்குறி அடித்து வெள்ளை முடிக்க வில்லை வளைத்தார். அவர்தான் என்னை கரம் பிடித்தார். அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். என்னை கரம் பிடித்த வண்டி அர்ஜுன பெருமாள் என்னை கரம் பிடித்து சென்று எங்கே அழைத்து சென்றார்? என் அத்தை குந்தாதேவி முன்னுத்தி மங்கலத்தில் ஒரு குழந்தை வீட்டில் அடைக்கலமாக என் அத்தை அருகாமல் சென்று என் அத்தைக்கு அருகாமல் சென்று என்ன என்று தெரிவித்தார். அம்மா நான் ஒரு கண்ணியை கொண்டு வந்திருக்கிறேன், அப்படி என்று சொல்லு வார்த்தை என் அத்தை காதிலே குந்தாதேவிக்கு கனி என்று விழுந்துவிட்டு அப்ப என் அத்தை குந்தாதேவி என்ன தெரிவித்தார்? அப்பா கனியாக இருந்தால் ஐவரமாக பங்கிட்டுக் கொள்ளுங்கள் அப்படி என்று தெரிவித்தார். அம்மா நான் கனி கொண்டு வந்துவில்லை, ஒரு கன்னி பெண்ணை கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படி என்று சொன்னார். அப்பா கன்னி பெண்ணாக இருந்தால் தாய் சொல்லை தட்டக்கூடாது, 5 பேருமாக திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படி என்று தீர்மானித்தார். அவருடைய சொல் பிரகாரம் ஐவராஜாக்களோடு பாஞ்சால நாட்டை அடைந்து ஐவராஜாக்களோடு எங்களுக்கு 5 நாள் திருமணம் நடந்தது. அப்ப என் மூத்த கணவர் பார்க்கின்றார் தர்மராஜன், நமக்கு திருமணம் என்பது ஆகிவிட்டது. எங்களுடைய மூத்த மாமனாராக இருக்கக்கூடிய திருதராட்டி மன்னத்தில் சென்று 5 பேர் என்னோட 6 பேர் பாதசீர் அடைந்தோம். அப்போ என் மூத்த கணவர் பார்க்கின்றார், பெரியப்பா எங்களுக்கு திருமணம் என்பது ஆகிவிட்டது, தங்குவதற்கு வீடு வேண்டும், நகர வேண்டும் அப்படி என்று தீர்மானித்தார். அப்போ திருதாட்டி மன்னன் என்ன செய்தார்? சுண்ணாம்பு மேட்டையும் ஈச்சங்காட்டியும் அந்த சுண்ணாம்பு மேட்டையும் ஈச்சங்காட்டியும் தேவேந்திரனுடைய அருளால் ஒப்பான ஒரு மாளிகை ஒன்று ஏற்பாடு செய்து அப்பேற்பட்ட மாளிகையிலே இப்போ நான் கல்யாணமான 3 மாதங்கள் ஆகிறது. ஆமா. அப்போ நான் ஐவராஜாக்களை திருமணம் செய்யும் போதே அப்ப பெரியவர்களார் ஒரு 10 நியமித்தார்கள். ஐயா 5 பேருமாக திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன், வருடத்திற்கு ஒரு முறை பாஞ்சாலி ஒருவரோடு வாழ்க்கை செய்ய வேண்டும் அப்படி என்று தீர்மானித்தார். அந்த கட்டளை பிரகாரம் இந்த வருடம் தர்மராஜாவுடைய வேதங்கள் நான் அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனா என்ன சங்கதி என்று தெரியவில்லை. என் பதியானவன் அவர் அடைத்ததாக சங்கதி உன் மனைவி பாஞ்சாலி வந்திருப்பதாக இருக்க செய்து 6 வீடுகள் 6 ஒண்ணு விட வேறு இதில் வேண்டிய நேர்மலை கந்தப்பா கந்திரத வரப்பா இன்னும் சுபோஜா இன்னும் தம்பியை தேர்ந்த இன்னும் அல்லவர்கள் அடியானுக்காக 50 ரூபாய் கொடுத்துள்ளார். அல்லூர் வங்கல 1000 கோடிகள் அசோகன் நிகழ்வான் அவர் பங்கிருந்து ஒரு காணியுடைய மறுகாணியும் மழை போல வரும். அந்த இறைவன் அம்மனை வண்டிக்கிறேன் சுப்போச்சா இன்னும் சுப்போச்சா இன்னும் கல்லுட்டு சேர்ந்த இன்னும் காலம் சென்ற அப்பா அவர்கள் இன்னும் சுப்பிரமணிய அப்பா அவர்கள் அவருடைய பெற்றெடுத்த பிள்ளை இன்னும் கார்த்திகேயன் வியாபாரி கார்த்திகேயன் என்பவரை எனக்காக 25 பாவம் நம்ம 7 மாலைக்காக 25 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்துள்ளார். அல்லூர் மங்கல அவரு குலதும் இருந்தேன் அவரு செய்யக்கூட தொழிலானது மேல் வர வேண்டும் அந்த இறைவனை வேண்டிக்கிறேன் சுபோஜியம்.
என்ன சஞ்சலம் என்பது கிடையாது. ஒரு 4 மாசத்துல வீட்டுக்கு போட முடியும். வீட்டுக்காரங்களா தாய்க்கு பின் தாரம் கணவனுக்கு பிற்பாடு தாய் விட்டே மறந்து கணவன் வீட்டுக்கு வந்தாங்க. சரி எங்க வீட்டுக்கார இருக்காரா அவர் நான் பார்த்து வருகிறேன். ஐயா தர்மா சுமாரே உனது மனைவி பாஞ்சாலி பலவித மலரை கொண்டு உங்கள் பாதத்தை போற்றி செய்தேன். என்னங்க நீ தண்டா மலர்வாதானி என்னுடைய பாட்டை படித்தபடினால் என்றென்றைக்கும் மகராசியாக சீரும் சிறப்போடு வாழ கடவுது. தங்கள் சித்தம் எனது வாக்கியம் ஆகட்டும். ஒரு வாக்கு ஒன்று கேட்டால் என்பது கிடையாது. எல்லாரும் தண்ணீரே சில்லற வேலைகளை சொல்லுங்க. எதற்காக உன்னை அழைத்தேன்? இந்த மித்தமாரி உண்டு செய்து புதுமண தம்பதிகளாக 3 மாதமாக திருமணமாகி ஒரு குடும்ப கணவன் மனைக்குள்ள இருக்கிற ரகசியத்தை ஒரு சில விஷயத்தை கேட்கலாமா? ஆனா கேட்டு சொல்றது உண்டு, கேட்காத சொல்றது உண்டு. ஆமா, கணவன் மனைவி அது நடந்திருக்காதா?
அதனால நடக்காத விஷயம். ஏய், புதுமண தம்பதிகள் ஆமா. குறை என்பது கிடையாது. கிடையாது. இந்திரபிரத்த மாளிகையிலே எந்த குறைபாடும் இல்லாம சந்தோஷமா இருக்கின்றோம். இப்ப அந்த வேலைக்கு போறீங்களா? அந்த வீட்டுக்கார பத்தி அம்மா அழகா இருக்காரு. டேய், டேய், டேய். ஏண்டா, அம்மா அழகா இருக்கிறார் பாத்தியா? என்ன? ஓ, எப்படி இருக்கு? செம கணக்குல தான் விட்டாரு. யார் கிடையாது? ஏய், உழைப்பாளிடா. அப்படி இருந்தாலும் இந்திரபிரத்த மாளிகை சிம்மாசனத்தில் அவ்வளவு யார் வராங்க? ஆகட்டுமோ. அதான் வேண்டா. இந்த தருவராஜ பத்தி வாஞ்சாலும் சதிமதி சிம்மாசனத்தை வந்திருக்கேன். அந்த நேரத்தில் இந்த திருலோகத்தை சுத்தி வரக்கூடிய நாரதர் மகா முனிவர்